எனி ஆக்சிடென்டல் ரிப்பேர் ஏதாவது ஒரு டேமேஜஸ் இருந்துச்சுன்னா இதுல இருக்கிற ஸ்க்ரூஸே காமிச்சு கொடுத்துரும். இப்போ இந்த போல்ட் ஃபேக்டரி ஃபினிஷ்ல இருக்கும். இஃப் இன் கேஸ் எனி ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பேசிக் இதெல்லாம் அந்த போல்ட் நெட் எதுக்காவது ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இனிஷியலா இதுல எல்லாம் மார்க்கிங்ஸ் இருக்கும். எல்லா மேஜர் இதுல வந்து உங்களுக்கு மார்க்கிங்ஸ் தெரியும். ஒரிஜினலா இருக்கிறது எல்லாமே கம்பெனியோட மார்க்கிங்ஸ் இருக்கும். இதோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் கம்பெனியோட மார்க்கிங்ஸ். இன்கேஸ் இந்த இடம்லாம் நம்மளுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா இந்த இதெல்லாம் சம்டைம்ஸ் எடுத்திருப்பாங்க. ரிமூவ் பண்ணி மாட்டினாங்கன்னா அது ரிமூவ் பண்ண இதுவே தெரிஞ்சிடும். இது வந்து ஃபார் பிராண்ட் நியூ கார்ஸ். இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஓல்டு கார்ஸ்க்குள்ள வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே போதும். இப்போ இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி போட்டிருந்தோம்னாவே தெரிஞ்சிடும். அப்போ நீங்க சரி ஓகே இது ரிமூவ் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஹிஸ்டரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நெட்லயே கண்டுபிடிக்க முடியும் கார் நல்லா இருக்கா இல்லையா முடியும். இது எல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்க புதுசா ஒருத்தர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நிறைய இடத்துல இன்னும் கூட செகண்ட் ஹேண்ட்ல டீசல் கார்லாம் விற்கிறாங்க. டீசலா பெட்ரோலா எது வாங்கலாம்? அவங்களோட யூசேஜ் தான். இன்னைக்கு மந்த்லி வந்து லெஸ் தென் 2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறாங்கன்னா பெட்ரோல் காசு போதும். 3000 ஓட்டுறாங்கன்னா பெட்ரோல் காசு போதும். ஒருத்தங்க மாசத்துக்கு 7-8,000 கிலோமீட்டர்ஸ் 10,000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரெகுலர். அவங்களுக்குலாம் டீசல் காசு தான் ப்ரிஃபர். அதிகமாக ஓட்டுறவங்க டீசல். ஆமா. ஸோ செகண்ட் ஹேண்ட் காரில் மைலேஜுமே அடி வாங்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஓட்டி அது டேமேஜ் ஆகி வருது அப்படின்னு. ஸோ மைலேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் வாங்குற காரில்? அது அவங்களோட டிரைவிங் ஸ்கில் தான். ப்ராம்ப்டான சர்வீஸ் இருந்துச்சுன்னா ஓட்டுறவங்களோட டிரைவிங் ஸ்கில் தான் மைலேஜ்லாம். சிட்டியில் நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. என்ன கார் எடுத்தாலும் 10-12 தான், அவ்வளோதான் இருக்கும் மினிமமாக ஒரு மைலேஜ்லாம். நீங்கள் ஹைவே யூஸ் பண்ணுறப்பெல்லாம் அவங்களோட டிரைவிங் ஸ்கில் தான். அதை எப்படி ஆர்பிஎம்ல மெயின்டைன் பண்ணி எப்படி ஓட்டுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு மைலேஜ். காரில் இருக்கக்கூடிய ஏசி வந்து சில இதில் ஃபால்ட் ஆகும். ஏசி வந்து எதெல்லாம் நம்மளுக்கு டேஞ்சர் ஆகலாம்? காரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அது டேஞ்சர் ஆகலாம்னா எது சொல்லுவீங்க காரை பொறுத்து? ஆக்சுவலாக ப்ளோயரில் இருந்து ஒரு சவுண்ட் வரும். அது ரொம்ப டெக்னிக்கலாக போகும். அது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. பேசிக் வந்து கூலிங் கம்மியாகும். ஏசி ஒர்க் ஆகலன்றதுக்கு அர்த்தமே அதுதான். கூலிங் வராது. கூலிங் வரலனாவே அதுக்கான ஆப்ஷன் நெக்ஸ்ட் நம்ம அதுக்காக போகிறது. அது கேஸ் லீக் அவுட்னால ஆகுதா, இல்லை சம்டைம்ஸ் கேஸ் ஸ்மெல் வண்டிலேயே த்ரோலேயே வந்து ஏசியோட வெண்ட்லேருந்து த்ரோ வரப்போவே நம்மளுக்கு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் டிஃபைன் பண்ணனாலுமே நம்ம ஒரு செக் பண்ணிக்கிறது பெஸ்ட். நல்ல டயர் பாயிண்ட்ன்றது எப்படி சார் பாயிண்ட் பண்ணுறது? டயர் மேக்ஸிமம் ஒரு டயர் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எல்லா டயர்ஸ்லையுமே அதோட இயர் வந்துடும். ரெண்டாவது அதோட மார்க்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 12,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுக்கான டயர் தான். இதெல்லாம் மினிமம் 60,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா போதும். டயரில் ஒன்றும் பெருசாக சீட் பண்ணலாம் முடியாது. ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓரளவுக்கு மார்க் இருக்கணும், டயர் மார்க் இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ சில பேர் வந்து ரொம்ப ப்ரீமியம் காரையே ரொம்ப டிராஸ்டிக் கம்மியாக சொல்லுவாங்க. அந்த கார் இவ்வளோ சீப்பாலாம் எங்கே விற்கிறாங்க, எப்படி விற்பாங்கன்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் நம்பி வாங்கலாமா? அதெல்லாம் நம்பி வாங்கலாமான்னா சில விஷயம் ஹிடன் இருக்குது. ஒரு சில விஷயம் வந்து அதுதான் அதோட மெக்கானிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு தான் அதோட ப்ரைஸ் ஆகும். நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னு போகிற இடம் வந்து உங்களுக்கு அதோட சர்வீஸ் தான்.